الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டளையிடுகிறான், ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்பதை. எப்படி ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டுமோ அதே போன்று நாம் சம்பாதித்த பொருட்களை எப்படி செலவு செய்ய வேண்டும், யார் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நான் சம்பாதித்த பொருட்கள் நான் என்னுடைய இஷ்டத்திற்கு நான் செலவு செய்வேன் என்று சொல்ல முடியாது. ஒரு முஸ்லிம் இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்கிற வரைமுறை இருக்கிறது, இப்படித்தான் செலவு செய்ய வேண்டும் என்கிற வரைமுறையும் இருக்கிறது. யார் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு 3 விதமான செலவுகளை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, நாம் நமக்காக செலவு செய்வது, இன்னொன்று நம்முடைய குடும்பத்தினருக்காக செலவு செய்வது, மூன்றாவது பிறருக்காக செலவு செய்வது. இந்த 3 முறையில் செலவு செய்வதற்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் சம்பாதித்த பொருட்களை கஞ்சத்தனம் இல்லாமல் தாராளமான முறையில் செலவு செய்ய வேண்டும். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்களுடைய சபைக்கு ஒரு குழு வர்றாங்க. ஒரு மஸ்அலா விஷயமாக கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் பார்ப்பதற்கு ஏழையை போன்று இருந்தார், பங்கரையான ஆடை. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த நபரை இஷாரா செய்தார்கள், கொஞ்ச நேரம் இருங்க. அவர்களை இருக்கச் செய்து 1000 தங்க காசுகளை கொடுத்தார்கள். அந்த நபர் கேட்டார், எனக்கு ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். சரியான ஆடை இல்லை, உங்களுடைய தேவைகளை இதன் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அந்த மனிதர் சொன்னார், நானும் வசதியானவர் தான், என்னிடத்திலேயும் செல்லும் இருக்கிறது என்று சொன்னபோது இமாமுல் ஆலம் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஐயரா அஸர நிஅமதிஹி அலா அப்திஹி. அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா அவன் கொடுத்த நிஅமத்துகளை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ரிஸ்கை கொடுத்திருக்கிறானோ அதை நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஆடம்பரம் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லாமல் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வசதியானவர்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
நடுத்தர வர்க்கத்தினர்கள், ஏழைகள், அவர்களுடைய சக்திக்கு தகுந்தாற்போல் செலவு செய்ய வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது. எனவே வசதியில்லாதவர் ஆடம்பரமாக செலவு செய்வதும் அதுவும் தடுக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு எவ்வளவு வசதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செலவுகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்திய சமுதாய மக்கள் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு சில பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அழித்தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம், அவர்கள் செய்த பாவம், ஆணோடு சேர்ந்தார்கள். எனவே அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை அழித்தான். இன்னும் சில நபர்கள், அவர்கள் அல்லாஹ் ரசூலினுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் வரம்பு மீறியதின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வரிசையில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழித்திருக்கிறான். எதன் காரணமாக அழித்திருக்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுத்த பொருட்களில் கஞ்சத்தனம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வஷ்ஷுஹ, கஞ்சத்தனத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னஹு அஹ்லக மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இப்படி கஞ்சத்தனம் செய்ததின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் நமக்கு செலவு செய்வதாக இருந்தால் கூட கஞ்சத்தனம் இல்லாமல் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு செலவு செய்கிற போதும் சரி, கஞ்சத்தனம் இல்லாமல் தாராளமான முறையில் செலவு செய்ய வேண்டும். அதே போன்று பிறருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தாராளமாக கொடுக்க வேண்டும். இதை அல்லாஹ் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விரும்புகிறார்கள். நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள், கஞ்சத்தனம் இல்லாமல், பகீலாக இல்லாமல், நீங்கள் உலோபித்தனம் செய்யாமல் நீங்கள் தாராளமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒரு வனாந்தர பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டு இருக்கிற போது ஒரு அசரீரி சப்தம் கேட்கிறது. ஒரு நபரினுடைய பெயரை குறிப்பிட்டு, இன்னாரினுடைய தோட்டத்தில் தண்ணீரை வழங்குவாயாக என்று அசரீரி சப்தம் கேட்கிறது. ஒரு கருங்கல் நிறைந்த இடத்தில் மழை பொழிகிறது. அந்த இடத்திலிருந்து தண்ணீர் ஒரு நபரினுடைய தோட்டத்திற்கு செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. சஹீஹான ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. அந்த அசரீரி சப்தத்தை கேட்ட நபர் தண்ணீர் எந்த திசையை நோக்கி ஓடுகிறதோ, எந்த தோட்டத்திற்குள் ஓடுகிறதோ அந்த தோட்டத்திற்கு போறாரு. போனா அங்க ஒரு நபர் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கார் தோட்டத்தில். அந்த நபரினுடைய பெயரை கேட்டாங்க, உங்க பேர் என்ன? அவர் பெயரை சொல்கிறார். எந்த பெயர் அசரீரி சப்தமாக கேட்டதோ அந்த பெயர் தான் அவருடைய பெயர். அந்த நபர் கேட்டாரு, நீங்க என்ன செய்றீங்க? என்ன நல்ல அமல் செய்றீங்க? நான் எந்த பெரிய அமலும் கிடையாது. வரக்கூடிய வியாபாரத்தில், விவசாயத்தில், என்னுடைய தோட்டத்தில் இருந்து நான் 3ஆக பிரிப்பேன். என்னுடைய லாபத்தை 3ஆக பிரிப்பேன். ஒன்றை ஏழைகளுக்காக வேண்டி நான் கொடுத்து விடுவேன். இன்னொன்றை என்னுடைய குடும்பத்தினருக்கும் எனக்காக வேண்டியும் என்னுடைய உறவினர்களுக்காக வேண்டியும் நான் வைத்துக் கொள்வேன். 3வது பங்கை மீண்டும் விவசாயம் செய்வதற்காக வேண்டி வைத்துக் கொள்வேன் என்பதாக சொன்னார். இதுதான் அவருக்கு மட்டும் மழை பொழிவதற்கான காரணம். இதுதான் ஊர் முழுவதும் பஞ்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் அல்லாஹ் மலையை இறக்குகிறான் என்று சொன்னால், பரக்கத்தை இறக்குகிறான் என்று சொன்னால், தாராளமான முறையில் தனக்காக, தன் குடும்பத்தினருக்காக, பிறருக்காக நாம் செலவு செய்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதிலே அபிவிருத்தியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை வளர்த்துகிறான். அந்த செல்வத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். நாம் இன்றைக்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்துல காசு இருக்கும், இப்படி செலவு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்வாங்க? கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் இறுக்கி பிடிப்போம். இப்படி பிடிக்கக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. சில விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி, பிறருக்காக வேண்டி தாராளமான முறையில் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, நாம் கொடுக்கிற அல்லாஹுடைய பாதையில் மஸ்ஜிது கட்டுவதற்காக வேண்டி, மதரசாவிற்காக வேண்டி, குமருடைய காரியத்திற்காக வேண்டி கணக்கு போட்டு கொடுக்கக்கூடாது. தாராளமான முறையில் கொடுக்க வேண்டும்.
அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரா அத்-தலாக்கிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், லியுன்ஃபிக் து சஅத்தின் மின் சஅத்திஹி வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ். வசதியானவர் வசதிக்கு தகுந்தாற்போல் செலவு செய்யுங்கள். யாருக்கு ரிஸ்க்கு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதற்கு தகுந்தாற்போல் செலவு செய்யட்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு வசூலுக்கு வர்றவங்களை பார்த்தா தெரியும், மதரசாவுக்காக வேண்டியோ அல்லது மஸ்ஜிதிற்காக வேண்டியோ இன்ன பிற காரியங்களுக்காக வேண்டியோ வர்றாங்கன்னா எல்லாரும் 5-10 கொடுப்பாங்க. வசதியானவர்களும் அப்படி போட்டுவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுப்பதை போன்று, இல்லாதவர்கள் கொடுப்பதை போன்று, நடுத்தர மக்கள் கொடுப்பதை போன்று கொடுத்து விடக்கூடாது. வசதியானவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள், தாராளமாக செலவு செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், எனக்கு யா ரசூலல்லாஹ் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஏராளமான ஆடுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய ஆடுகள் கனிமத்தாக வந்துருந்துச்சு. ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்திருந்தார் நிறைய ஆடுகள். ஹதீஸில் வருகிறது, 2 மலைகளுக்கு மத்தியில் அந்த ஆட்டு மந்தையை நிறுத்தினால் எத்துணை ஆடுகள் இருக்குமோ அத்துணை ஆடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு நபருக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு நபருக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு மனசு வருங்களா, ஒரு நபருக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்களை, இவ்வளவு பெரிய காசை நம்ம யாராச்சும் கொடுப்போமா? இன்னைக்கு ஜகாத்தை நம்ம எப்படி கொடுக்கிறோம்? ஒரு 1000 ரூபாய் கொடுப்பதாக இருந்தால் கூட அதை 100ஆக பிரித்து நாம் கொடுக்கிறோம், 50ஆக பிரித்து நாம் கொடுக்கிறோம். அதை எத்தனை பங்காக பிரிக்க முடியுமோ அத்தனை பங்காக நாம் பிரித்து கொடுக்கிறோம். இது இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறை அல்ல. மொத்தமாக கொடுக்க வேண்டும், தாராளமாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கஷ்டம் நீங்கும், அப்பொழுதுதான் அவர் இன்னொரு நபருக்கு கொடுக்கக்கூடிய நிலைக்கு வருவார். இதுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை ஆட்டையும் ஒரே நபருக்கு கொடுத்தார்கள். அந்த மனிதர் சொன்னார், வறுமையை பயப்படாத ஒரு நபர் எனக்கு இவ்வளவு ஆட்டை சதகா செய்திருக்கிறார். அந்த குடும்பத்தினர்கள் அத்துணை நபரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சதகாவின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக கொடுத்ததின் மூலமாக பல நபர்களுக்கு ஹிதாயத் கிடைத்ததற்கு காரணமாக அமைந்தது. எனவே நாம் செலவு செய்கிற போது தாராளமான முறையில் செலவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜகாத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி அனுப்பிச்சாங்க. போய் வசூல் செஞ்சுட்டு வாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போவாங்க. ஒவ்வொரு நபரினுடைய பொருளை கணக்கிடுவாங்க. கணக்கிட்டு ஜகாத் வசூல் செய்வாங்க. இன்ன பொருளுக்கு எவ்வளவு ஜகாத்தோ அவ்வளவு வசூல் செய்வாங்க. ஒரு சஹாபிட்ட போனாங்க, பொருட்களை கணக்கிட்டார்கள். எல்லாத்தையும் கணக்கிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு 1 வருடம் பூர்த்தியான ஒட்டகம் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். 1 வருடம் பூர்த்தியான ஒரு ஒட்டக குட்டியை நீங்கள் ஜகாத்தாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அந்த நபர் சொன்னார், அந்த செல்வந்தர் சொன்னார், ஒட்டக குட்டியின் மூலமாக எந்த பிரயோஜனமும் இருக்காது. 1 வருடம் பூர்த்தியான ஒட்டகத்தின் மூலமாக, ஒட்டக குட்டியின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. நான் விலை உயர்ந்த ஒட்டகத்தை தருகிறேன், பெரிய ஒட்டகத்தை தருகிறேன், பயன் தரக்கூடிய ஒட்டகத்தை தருகிறேன், பால் தரக்கூடிய ஒட்டகத்தை தருகிறேன், அதை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்றார். அந்த செல்வந்தர் சொல்கிறார், அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, எது ஜகாத்தோ அதுதான் நான் வாங்குவேன். நீங்க கூடுதலாக கொடுப்பதா இருந்தால் ரசூலுல்லாஹ்ட்ட வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க. அந்த நபர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் கூடுதலாக தரேங்கிறேன், வாங்க மாட்டேறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கூடுதலாக கொடுத்தால் அது உங்களுக்கு சவாபை தரும், அதிகமான சவாபை தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஇன் ததவ்வஅத் பிகைரின் ஆஜரகல்லாஹு ஃபீஹி வகபில்நாஹு மின்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹு தஆலா சவாபை அதிகமாக தருவான். நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்தாற்போல் கொடுக்கிறீர்களோ, உங்களுடைய சக்திக்கு தகுந்தாற்போல் செலவு செய்கிறீர்களோ, அதற்கு தகுந்தாற்போல் அல்லாஹும் சவாபை கூட்டி தருவான், அதிகமாக்கி தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
எனவே நாம் நமக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தினருக்காக இருந்தாலும் சரி, பிற நபருக்காக இருந்தாலும் சரி, கஞ்சத்தனம் இல்லாமல் தாராளமான முறையில் செலவு செய்ய வேண்டும். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மிகப்பெரிய பணக்கார சஹாபி, ரொம்ப வசதியானவர்கள், கொடை வள்ளல். அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் போய் கேட்குறார், தன்னுடைய குடும்பத்தில் விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறாங்க, உணவு சமைப்பதற்காக வேண்டி பெரிய பாத்திரம் கேட்டார். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பாத்திரம் கேட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கொடுத்து அனுப்புகிறேன்டாங்க. அதே போல் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செஞ்சாங்க, அந்த பாத்திரம் நிறைய உணவுகளை சமைத்து கொடுத்தாங்க. அந்த அண்டை வீட்டுக்காரர் கேட்டார், நான் காலி பாத்திரம் தானே கேட்டேன், நீங்கள் காலி பாத்திரம் கேட்டீங்க, என்னுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் நான் கொடுப்பது தான் சிறந்தது. எனவே எனக்கு காலி பாத்திரமாக கொடுப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. எனவே நான் உணவை சமைத்து கொடுத்தேன் என்பதாக சொன்னார். வசதியானவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லாதவர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது என்பது இந்த வசனம் நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கெஞ்சத்தனம் அது ரப்பினுடைய கோபத்தை பெற்றுத்தரும். 3 பேர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய நபர்கள். தலாத்துன் லா யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் ரசூலும் அவர்களை பிரியப்பட மாட்டார்கள். வஹும் ஃபீ லஅனத்தில்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன், அல்லாஹ்வினுடைய மலக்குகளினுடைய அனைத்து மக்களினுடைய சாபத்திற்குரிய நபர் 3 பேர். அல் பகீலு, கஞ்சத்தனம் செய்பவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் முத்தகப்பிரு, பெருமையடிப்பவன், வல் அகூலு, அதிகமாக உண்பவன். எனவே இந்த 3ஐ விட்டும் நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். கஞ்சத்தனம் என்பது லானத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல், ரப்பினுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல். எனவே நாம் கஞ்சத்தனம் இல்லாமல் தாராளமான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது நமக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தினருக்கு செலவு செய்வதாக இருந்தாலும் சரி, பிறருக்காக செலவு செய்வதாக இருந்தாலும் சரி, அப்படி தாராளமாக செலவு செய்கிற போது அல்லாஹ் அதிலே பரக்கத்தை தருகிறான். அல்லாஹு தாலா ஆல இம்ரான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபضலிஹி. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு மேல் மிச்சமாக, ஃபضலாக, உங்களுக்கு அவன் அருளாக கொடுத்திருக்கிற செல்வத்திலிருந்து நீங்கள் கஞ்சத்தனம் இல்லாமல் நீங்கள் கொடுங்கள், கெஞ்சத்தனம் செய்யாதீர்கள். ஃபஹுவ கைரன் லஹும், நீங்கள் அது கெஞ்சத்தனம் செய்வது உங்களுக்கு நல்லதுன்னு எண்ணிக்கொள்ளாதீர்கள். வஹுவ பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது உங்களுக்கு கெடுதி ஏற்படுத்தி தரும். கெஞ்சத்தனம் என்பது உங்களுக்கு அது நல்லதுன்னு நினைத்து கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு தீங்கைத்தான் தரும். சயுதப்பகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, நாளை கியாமத்து நாளில் நீங்கள் எதை வைத்து கஞ்சத்தனம் செய்தீர்களோ அதையே மாலையாக கழுத்தில் அனுபவிக்க வைக்கப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். வலில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய வாரிசுக்காரர் அல்லாஹ் மட்டுமே என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நீங்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்யுங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருட்கள், நாம் சம்பாதித்த பொருட்கள் நம்முடைய பொருட்கள் அல்ல, அல்லாஹ் நமக்கு அவனுடைய ஃபضலாக கொடுத்தது, அவனுடைய அருளாக நமக்கு கொடுத்த பொருட்கள், ரப்பினுடைய பொருள் அது. அதை நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான். கெஞ்சத்தனம் செய்யாதீங்க. அப்படி கெஞ்சத்தனம் செய்தால் நாளை கியாமத்து நாளில் இதற்குண்டான தண்டனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அழுத்தமாக சொல்லித் தருகிறான். எனவே நாம் செலவு செய்கிற விஷயத்தில் தாராளமான முறையில் நாம் செலவு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ், தாராளமாக செலவு செய்பவர் இருக்கிறாரே, கொடை வள்ளல் இருக்கிறாரே, அவர் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். வ கரீபும் மினன் நாஸ், மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். அதிகமாக தான தர்மம் செய்வருங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, கரீபும் மினன் நாஸ், மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். வ கரீபும் மினல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு அருகாமையில் இருக்கிறார். வ பஈதும் மினன் நார், நரகத்தை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறார். வல் பகீலு பஈதும் மினல்லாஹ், கஞ்சத்தனம் செய்பவர் அவர் ரப்பை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார். வ பஈதும் மினல் ஜன்னா, சுவனத்தை விட்டும் வெகு தூரத்தில் இருக்கிறார். வ பஈதும் மினன் நாஸ், மக்களை விட்டும் வெகு தொலைவில் இருக்கிறார். கஞ்சத்தனம் செய்பவர்களை யாருக்கும் பிடிக்காது. அவை போனால் யாருக்கும் எதுவும் தரமாட்டான்பா,
மஸ்ஜிதுக்கு கூட தரமாட்டான், மதரசாவுக்கு கூட தரமாட்டான் என்று யாருக்கும் பிடிக்காது. கெஞ்சத்தனம் செய்பவர்கள் யாருக்கும் பிடிக்காது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஈதும் மினன் நாஸ், மக்களை விட்டு வெகு தொலைவில் இருப்பார்கள், கரீபும் மினன் நார், நரகத்திற்கு நெருக்கத்தில் இருப்பார்கள், நரகத்திற்கு அருகாமையில் இருப்பார்கள் கெஞ்சத்தனம் உள்ளவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபடி கூடுதலாக சொன்னார்கள், வலிஃபாஜிரு ஸஹிய்யுன் அஹப்பு இலல்லாஹ், கொடைவள்ளல் அவன் பாவியாக இருந்தாலும் ரப்பினுடைய பிரியத்திற்குரியவன். மின் ஆபிதின் பஹீலின், கஞ்சத்தனம் உள்ளவன் அவன் இபாதத் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் ஐவேளை தொழுகிறான், கூடுதலாக தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், அதிகமாக இபாதத் செய்கிறான், ஆனால் கஞ்சத்தனம் செய்கிறான். இப்படிப்பட்ட கஞ்சனை விட பாவியான கொடைவள்ளல் சிறந்தவன், ரப்பினுடைய பிரியத்திற்குரியவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே கஞ்சத்தனம் இல்லாமல் தாராளமாக செலவு செய்வது ரப்பினுடைய பிரியத்தை பெற்றுத்தரும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் செலவு செய்கிற போது தாராளமான முறையில் செலவு செய்வதற்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.